ஹாய், இன்னைக்கு நம்ம சௌராஷ்டிராவோட ஒரு யூனிக் டிஷ் செக்கிம்பாத், அதாவது பருத்திப்பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் பருத்தி கொட்டையை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன், நல்லா கழுவிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பருத்தி கொட்டையோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி ஒரு துணியில் போட்டு அந்த பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு பச்சரிசி எடுத்து அதையும் 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 250 கிராம்ஸ் கருப்பட்டி, அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தது ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். அதுக்கு குக்கரில் 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாலையும் 3 டம்ளர் தண்ணியையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தேங்காயை பொடிசாக நறுக்கி அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நமக்கு குக்கரில் 3 விசில்ஸ் வச்சு சாதம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள அந்த பாலையும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு ஜாகரி வாட்டரையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரை நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த சாதம் நல்லா குழஞ்சி சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியான செக்கிம்பாத் ரெடி.